ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பொங்கலோட 4வது நாள் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணின்னு இருக்கோம். இன்றைக்கி வந்து காணும் பொங்கல். இதை வந்து நம்ம கருநாளும் சொல்லலாம், காணும் பொங்கல்னு சொல்லலாம். எப்பவுமே வருஷம் வருஷம் காணும் பொங்கல் அன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போய் வாங்க. இந்த திருவிழாவில் எப்போதுமே வருஷம் வருஷம் ஒரே ஒரு பொருள், எல்லா பொருளுமே என்னென்ன விற்குமோ திருவிழாவில் அத்தனை பொருளுமே விற்கும். தலைக்காணி வர, அலுமினிய ஜாமான், பிளாஸ்டிக் ஜாமான், வளையல், பேண்டு. இந்த பொம்மை பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே விற்கும். செடியெலாம் விற்கும். நம்ம எல்லா வித ரோஜா செடி, செம்பருத்தி, எல்லா வித பிளான்ட் செடிங்களும் விற்கிறாங்க. வருஷம் வருஷம் ஒரு செடி வாங்கி வந்து கூட நாங்கள் வீட்டில் வந்து நட்டு வச்சுருக்கோம். வளையல் கடை, இப்போல்லாம் ஒயர் கூடெல்லாம் கூட புதுசாக மாடலாக வந்து விற்கிது திருவிழாவில். வருஷம் வருஷம் ஒரு மாடலு. அல்வா விற்கிது பாருங்க. சின்ன பசங்கள்லாம் கூட்டின்னு போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பொம்மை, எல்லா வித பொம்மைகளும் விற்கும். சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம். அதுக்கு முன்னெல்லாம் அலுமினிய பாத்திரம் வருஷம் வருஷம் அந்த திருவிழா ஞாபகமாகவே நாங்கள் வாங்கி வருவோம். ஒரு பாத்திரம் 100 ரூபான்னு விற்கும். இப்பொழுதுலாம் வந்து விலை அதிகன்றதுனால 2 வருஷமாகவே 150 ரூபா ஒரு பாத்திரம்னு விற்கிது. எப்போ பொங்கல் வரும், இந்த திருவிழா வரும், போய் நம்ம அலுமினிய ஜாமான் வாங்கி வரலாம் அப்படின்னு நாங்கள் பேசுவோம். ஜனவரி மாதம் வரும்போதே இந்த திருவிழா வரும், நம்ம போகலாம் அப்படின்னு எங்களுக்கு ஜாலியாகவே இருக்கும். பொங்கல் தொடக்கத்திலே போகி பொங்கல் வரும்போதே காணும் பொங்கல் எப்போ வரும் இந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக. இது ஃபுல்லாக உண்டி, எல்லா வித உண்டியுமே குபேர் பொம்மை உண்டிலாம் நிறைய இருந்துச்சு. சாமி ஃபோட்டோ, அதே மாதிரி எப்படி அலுமினிய ஜாமான் அதே மாதிரி சாமி ஃபோட்டோவும் நாங்கள் வாங்கினோம். இந்த மாதிரி சாமி ஃபோட்டோவும் நாங்கள் வாங்கின்னு வந்து வருஷம் வருஷம் வாங்கிடுவோம். இப்படி தான் நாங்கள் காணும் பொங்கலை திருவிழாவோட செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.